அக்டோபர் 23 சைக்ளோன்ற புயலில் வந்து ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சது. இதில் இறந்தவங்க மட்டுமே ஒரு 80,000 பேர்கிட்ட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறந்துட்டாங்க. தப்பிச்சாங்க மட்டும் ஒரு 300 பேர் தப்பிச்சாங்க. அந்த 300 பேரோட வாரிசாக இப்போ இங்கே இன்னமும் இருக்கிறவங்க எல்லாருமே. இன்னமும் இந்த கடலுக்குள்ளே பார்த்தோம்னா 10 கிலோமீட்டர் தூரத்தில் 24 கிராமங்கள்லாம் கடலுக்கு உள்ளே இன்னமும் முக்கிய இருக்கு. இந்த 400 பேரையுமே அடிச்சு மொத்தமாக கடலுக்குள்ளேயே கொண்டது. அந்த டைம் தான் நம்ம ஜெமினி கணேசன் சாவித்திரி வந்து இங்கே மணல்லே சிவலிங்கம் பிடிச்சி தோஷங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாம்பன் பிரிட்ஜை விட்டு கடந்து போகையில தான் நம்ம தனுஷ்கோடி அழிஞ்சது. ஒரு நைட்டு தங்கியிருந்தாங்கன்னா ஜெமினி கணேசன் சாவித்திரியும் அவங்களும் டோட்டலாக உள்ளே போயிருப்பாங்க. ஸ்ரீலங்காவில் வந்து இங்கேருந்து 18 கிலோமீட்டர் தான். நைட்டு பார்த்தோம்னா அந்த லைட்டு வெளிச்சத்தையே ஃபுல்லாகவே பார்க்கலாம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மறுபடியும் கிளம்பியாச்சு. நம்ம இப்போ மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கோம். இவர் எங்களோட ஃப்ரெண்டு சாரதி, அதாவது கூகுள் மேப்னு சொல்லுவோம். இவர் எங்களோட ஃப்ரெண்டு தினா, டெல்லி பாபு. இந்த ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, தனுஷ்கோடி அழிஞ்சப்போ அப்போ வாழ்ந்த மக்கள் கிட்டையும் நான் நேரடியாக பேசியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போறது மண்டபம் கேம்ப், பாம்பன் பிரிட்ஜ், விவேகானந்தர் இல்லம், குரசடி ஐலாண்ட், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் மெமோரியல், தனுஷ்கோடி, இது போல நிறைய இடங்களை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லங்க, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இயற்கை பேரிடரால தனுஷ்கோடி அழிந்தது. அதை இப்ப வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் வாயிலாவே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்ப முதல்ல பார்க்க போறது மண்டபம் கேம்ப். மதுரையில இருந்து அப்ராக்சிமேட்டா 2 or 20 மினிட்ஸ்ல இந்த மண்டபம் கேம்ப். இந்த மண்டபம் கேம்ப்ல அழிக்க முடியாத மிக சோகமான வரலாறு இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஸ்ரீலங்கால போர் நடக்கும் போது நம்ம தமிழ் ஈழ மக்கள் தஞ்சம் அடையறதுக்காக வைக்கப்பட்ட இந்த கேம்ப் தான் இந்த மண்டபம் கேம்ப். இத பிரிட்டிஷ் கவுன்சில் 1900 வருஷமே பில்ட் பண்ணியிருந்தாலும் 1980 இருந்து 83 வருஷம் தான் மக்கள் ஸ்ரீலங்கால போர் நடக்கும் போது இங்க குடிபெயர்ந்திருக்காங்க, தஞ்சம் அடைந்திருக்காங்க. தோராயமா ஒரு 70,000 பேர் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் எல்லாம் கேட்கும் போது நம்ம நெஞ்சே வலிக்குதுல. ஆனா அதையும் சகிச்சு அவங்க வாழ்ந்து அவங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. சரி, இப்போ அப்படியே அடுத்த இடத்தை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது பாம்பன் பிரிட்ஜ். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம். இந்த பாம்பன் பிரிட்ஜோட ரோட் வே தான், அதாவது மண்டபத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையிலான பாதையா இருக்குது. இந்த பாம்பன் பிரிட்ஜோட ஃபுல் ஹிஸ்டரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பாம்பன் பிரிட்ஜை கிராஸ் பண்றீங்கன்னா உங்க வெஹிக்கிளை தயவு செய்து இது ஓரமா நிறுத்தி போட்டோஸ் எடுக்காதீங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க அப்படி நிறுத்தினீங்கன்னா 1000 rupees ஃபைன் போட்டுருவாங்க. டைரக்டா உங்க வீட்டுக்கே இந்த லெட்டர் வந்துடும். பெட்டர் நீங்க இந்த பாம்பன் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி ஓரமா பார்க்கிங் ஏரியால நீங்க வெஹிக்கிளை விட்டுட்டு நீங்க நடந்து வந்து இதை அழகா ரசிக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போற இடம் விவேகானந்தர் இல்லம். நம்ம இப்போ கிராஸ் பண்ணிருக்க இந்த பாம்பன் பிரிட்ஜ்ல இருந்து தோராயமா ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல இந்த விவேகானந்தர் இல்லம் நம்ம ரீச் பண்ணிடலாம். விவேகானந்தர் இல்லத்துக்கு பேக் சைடு தான் அந்த குரசடி ஐலாண்டும் இருக்கு. நிறைய பேருக்கு கேள்வி எழுந்திருக்கலாம், ஏன் இந்த விவேகானந்தர் நினைவு இல்லம் ராமேஸ்வரம் இந்த கடல் பகுதியில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. சுவாமி விவேகானந்தர் இந்து மதத்தின் சொற்பொழிவை அமெரிக்கா தேசத்துல முடிச்சுட்டு 1887 வருஷம் கடல் மார்க்கமா ஸ்ரீலங்கா வழியா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அன்றைய ராமநாதபுர சமஸ்தான மன்னரான திரு பாஸ்கர் சேதுபதி அவர்கள் விவேகானந்தருடைய பாதம் தரையில படுறதுக்கு முன்னாடி அவர் தலையை தழுவிதான் வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. இதை மறுத்த சுவாமி விவேகானந்தர் அவரை ரொம்ப புகழ்ந்து அங்க நடந்த ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. இப்போ வாங்க இந்த விவேகானந்தர் இல்லத்துக்குள்ள போவோம். இதோட என்ட்ரி ஃபீஸா 5 rupees சார்ஜ் பண்றாங்க. நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயாச்சு. பார்க்கிங்கும் ஒரு 5 rupees சார்ஜ் பண்ணாங்க. இப்போ இந்த விவேகானந்தர் இல்லம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் மியூசியம் பார்த்துட்டு போவாங்க. இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் இந்தியன் ஓஷன், அதாவது இந்திய பெருங்கடலை சார்ந்தது. இங்க பலாயிரக்கணக்கான மீன்களின் இருப்பிடமா கருதப்படுற பவளப்பாறைகள் நிறைஞ்சிருக்கின்றாங்க. இந்த கடல்ல உள்ள பவளப்பாறைகள், உயிரினங்கள், மீன்கள் அதை குறிச்ச விளக்கமா தான் இந்த மியூசியம் வச்சிருக்காங்க. இங்க நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க உள்ள போவோம். இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். கல்ஃப் ஆஃப் மன்னாரை சுத்தியும் more than 21 ஐலாண்ட்ஸ் மேல இருக்குன்றாங்க. அதாவது 21க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்குன்றாங்க. இது முழுமையாவே பவளப்பாறைகளை கொண்டு ரொம்ப அழகா இருக்குன்றாங்க.
உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள். இந்த மியூசியமில் இந்த இடத்த பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது இது சுற்று வட்டாரம், இதில் வாழ்கின்ற உயிரினங்கள், இதில் இருக்கின்ற பவழப்பாறைகள், அதில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இன் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. செயற்கையாக உருவாக்கப்பட்ட இதை பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குன்னா, நேரில் அந்த பவழப்பாறைகளை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும்னு நினச்சி பார்த்தாலே கடவுளோட படைப்பே ஒரு படைப்பு தான்ல. ஒரு சில கடல் பகுதியில் மட்டும்தான் இந்த பவழப்பாறைகள் காணப்படும். அதில் இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார்லையும் இருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமைல்ல. இந்த மியூசியம்ல நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இன் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. மியூசியம் ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு. இப்போ அது பக்கத்துலேயே இருக்கிற விவேகானந்தர் நினைவிடத்துக்குள்ள போவோம். ஏற்கனவே பாதி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. நான் முன்னாடி குறிப்பிட்டிருந்த அந்த நிகழ்ச்சி, அதாவது சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுக்கு அப்புறம் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு விவேகானந்தருடைய நினைவுல கட்டப்பட்டிருக்கு. இந்த விவேகானந்தர் இல்லத்துல அவர் இந்த பகுதிக்கு வந்து சென்றதை ஓவியமா வரைஞ்சி அவ்வளோ அற்புதமா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய சிலையும் அங்க அழகா இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நினைவிடத்தை பார்த்துட்டு போங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்ததா நம்ம போக போற இடம் குரசடை ஐலாண்ட், அதாவது குரசடை தீவு. இந்த விவேகானந்தர் இல்லத்துக்கு பின்னாடியே இருக்கு. வாங்க போவோம். எல்லாருக்குமே ஒரு சில விஷயத்துல லக் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே அலோவ் பண்ணுறதில்ல. அதாவது இயற்கை சீற்றம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா போட் போக முடியாது, பப்ளிக்காக அலோவ் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போன டைம் எங்களுக்கு பேட் டைம் போல இருக்குது. அதே மாதிரி கடல் அலைகள்லாம் ஜாஸ்தியாக இருந்தது, இயற்கை சீற்றம் ஜாஸ்தியாக இருக்குது, அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு லக் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மியூசியம்ல பார்த்த அத்தனை பவழப்பாறைகளையும் நீங்க நேரடியாக போய் பார்க்கலாம். இங்கிருந்து ஒரு சின்ன போட் மூலமா தான் நம்ம அந்த குரசடை ஐலாண்டு கூட்டு போவாங்க. அந்த போட் இங்க இருந்தா கிளம்பும். நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆனா கம்பல்சரி நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க இந்த பிளேஸ்க்கு வரும்போது உங்க லிஸ்டோட டாப்ல இதை வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து பாத்துருங்க. நான் முன்னாடி சொன்ன 21க்கும் மேற்பட்ட தீவுகள்ல இந்த குரசடை ஐலாண்டும் ஒண்ணு. அடுத்தது நம்ம போக போகிற இடம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய இன்டர்நேஷனல் மெமோரியல். லாங் வீக்கெண்டு, ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்க்கு இந்த ரூட்லாம் சூஸ் பண்ணாதீங்க, செம்ம டிராஃபிக். அந்த டிராஃபிக்லாம் தாண்டி ஒரு வழியாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய மெமோரியலுக்கு வந்தாச்சு. முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல செல்ஃபோன் அலோட் கிடையாது. அதாவது இந்த மெமோரியலுக்கு உள்ள நம்ம செல்ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது, கேமராஸ் அலோடே கிடையாது. நம்ம வெளியே இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இந்த மெமோரியல் 2017 ஜூலை மாதம் 27 இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2015 ஜூலை மாதம் 27 சிலாங் என்ற ஊருக்கு மக்களிடையே ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்காக போயிருக்காரு. அதாவது அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனது 4000 வேர்ட்ஸ் உள்ள லெக்சரா. ஆனால் அவர் 2 வார்த்தை பேசின உடனே கார்டியாக் அரெஸ்ட் வந்து இம்மீடியட்டா அவர் இறந்திருக்காரு. இறந்த அவருடைய உடலை சொந்த ஊரான ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ராமேஸ்வரத்துல பேய்கருமுன்ற இந்த ஊரை தான் சூஸ் பண்ணி அவருடைய உடலை அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த மெமோரியல்ல கண்டிப்பா போய் விசிட் பண்ணுங்க. ஏன்னா அப்துல் கலாம் ஐயா யூஸ் பண்ண ஒவ்வொரு பொருளும் வச்சிருக்காங்க. அவர் என்னென்ன சாதனை பண்ணியிருக்காருன்ற ஓவியங்கள், அவருடைய சிற்பங்கள்லாம் ரொம்ப தத்ரூபமா சூப்பரா இருக்கு. உள்ள நம்மளால போட்டோ எடுக்க முடியலனாலும் நம்மளுடைய மனசுல அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. நீங்க ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த உங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க.
அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நீங்க இதுக்குள்ள போகும்போது செல்போனை ஆஃப் பண்ணியிருந்தாலும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீங்க கவலைப்படவே வேண்டாம். இந்த மெமோரியலுக்கு ஆப்போசிட்லேயே நிறைய இடம் இருக்கு, அதாவது லாக்கர் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. அது சேஃப் தான், நானும் அங்கே தான் வச்சுட்டு போனேன். நிறைய பப்ளிக் அங்கே தான் வச்சிருக்காங்க. இவங்க 20-30 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. பக்கா சேஃபான பிளேஸ் தான். இங்கே உங்களோட செல்போன்ஸை வச்சுட்டு அப்படியே நீங்க மெமோரியல் உள்ள சுற்றி பார்த்துட்டு வரலாம். நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தைங்களும் கூட்டு போய் காட்டுங்க. அவர் என்னென்ன சாதனை பண்ணியிருக்காருன்றது கண்டிப்பா புரியும் அவங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்த பிளேஸ்க்கு போகிறோம், அதாவது பாம்பன் பாலம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாம்பன் பிரிட்ஜ் தான் மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும், அதாவது மண்டபம்ன்ற ஏரியாவுக்கும் இந்த ராமேஸ்வரத்துக்கும் நடுவில் உள்ள பாதை. அதாவது ரோடு வழியாக வரக்கூடாது இந்த ரோட் பிரிட்ஜு, பக்கத்தில் ரயில்வே பிரிட்ஜ். இந்த பாம்பன் பிரிட்ஜ் மேலே ஏறி அந்த கடலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி ப்ளூயிஷாக இருக்கும் கலர், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாம்பன் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சு 1914 பிப்ரவரி மாதம் 24 திறந்திருக்காங்க. இந்த பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ் தான் உலகத்திலே லாங்கஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ்னு கருதப்பட்டிருக்கு. அதாவது 2010 வரைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பாண்ட்ரான்ற ஒரு சி பிரிட்ஜ் கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ் பழுதடைஞ்சதால ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கான பணிகளை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் பிரம்மாண்டமா மறுபடியும் சீரமைச்சு இன்னும் ஓரிரு மாதங்கள்ல திறக்க போறாங்கன்னு கேள்விப்படுறோம். இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி நீங்கள் ஃபோட்டோஸோ வீடியோ எடுக்கணும்னா உங்கள் செல்ஃபோனை ரொம்ப பத்திரமா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா செம்மையாக காற்றடிக்குது, கன்ஃபார்மாக செல்ஃபோன் கீழே விழுந்துடும். அதனால் சேஃபாக வச்சுக்கோங்க. பாம்பன் பிரிட்ஜ், அதாவது ரோட் பிரிட்ஜோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.2 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபுல்லாக நடந்து போய் பார்ப்போம் வாங்க. மிடில் இருந்து அந்த ரயில்வே பிரிட்ஜ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க பாம்பனுடைய ரயில் பிரிட்ஜ் தான் 2 வழியா செயல்படும். அதாவது ஒன்னு ரயில் போகிறதுக்கான பாதை, அந்த பிரிட்ஜ் மேல ரயில் போகும். இன்னொன்னு பிரிட்ஜோட ஹைட்ராலிக் சிஸ்டம் மூலமா லாக்கர் ரிலீஸ் பண்ணி பிரிட்ஜ் ஓபன் பண்ணி அந்த கடல் வழியா போட்டுகள், சின்ன சின்ன ஷிப்புகள் கிராஸ் பண்றதுக்கும் வழிவகுக்கும். எவ்வளவு அற்புதமான கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த வீடியோ நாங்க எடுத்து எப்படி ஒரு 6-7 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில மாதத்துல ஃபுல்லா ஓபன் பண்ண போறாங்கன்றத நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உலகத்திலேயே லாங்கஸ்ட் சி பிரிட்ஜ் இந்த ராமேஸ்வரம் பாம்பன் பிரிட்ஜ். 2010 இதே போல பிரிட்ஜ் பாண்ட்ரால கட்டி முடிச்ச உடனே இந்த பிரிட்ஜ் செகண்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு. ஆனாலும் டெக்னாலஜி ரொம்ப இல்லாத காலகட்டத்திலேயே முதல் இடத்தை பிடிச்சது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த பாம்பன் பிரிட்ஜ்ன்றது நம்ம பெருமையா தான் சொல்லணும். பாம்பன் பிரிட்ஜும் பார்த்து முடிச்சாச்சு. ரொம்ப லேட் ஆனதால ரூம் அங்கேயே போடலாம் டிசைட் பண்ணிட்டோம். பட் ஆனா லாங் வீக்கெண்ட்னால ரூம் கிடைக்காம கல்யாண மண்டபத்தில் ஸ்டே பண்ணிட்டோம். ஆனா நல்லா தான் இருந்தது. நீங்க இதே மாதிரி லாங் வீக்கெண்ட் இல்ல ஃபெஸ்டிவல் டைம்ல வந்தீங்கன்னா கன்ஃபார்மா முன்னாடி ரூம் புக் பண்ணிக்கோங்க. நேத்து நல்லா தூங்கி முடிச்சாச்சு. இன்னைக்கு காலை ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே தனுஷ்கோடி கிளம்பியாச்சு. ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி ஒரு 25 மினிட்ஸ் தான் டிராவல் டைம் ஆகும். தனுஷ்கோடின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அதுக்கப்புறம் அங்க வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் ஒன்னு சேர இடம்ன்றது தெரியும். ஆனா இந்த தனுஷ்கோடி ஒரு பெரிய சோகத்தையே உள்ள வச்சிட்டு இருக்குன்னா உங்களுக்கு தெரியுமா? அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வழியை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு டிக்கெட் கவுண்டர் வழியில போட்டிருக்காங்க. அதாவது பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன்ன்ற ஒரு டிக்கெட் வாங்குறாங்க. டிக்கெட் வாங்குறதுல எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனும் கிடையாது. ஆனா அதை ஒரு ப்ராப்பரா செக் பண்ணிட்டு அலோவ் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வழியை பத்தி சொல்லுவோம். இந்த வழி தனுஷ்கோடி பாத்தீங்கன்னா 2 பக்கமும் கடலால சூழப்பட்டது. அதாவது
ஒரு பக்கம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வங்கக்கடலும் இன்னொரு பக்கம் இந்திய பெருங்கடலும் இருக்கு. இப்போ நீங்க பாக்குற கிளீன் ரோடு 2 பக்கம் மணலாலையும் மூடப்படுமா. அதாவது நம்ம போறப்போ கிளீனா இருக்கும், வரும்போது அந்த ரோடு மண்ணால மூடப்பட்டிருக்கலாம்னு சொன்னாங்க. நாங்க முதல்ல அது எப்படி சாத்தியம் நினைச்சோம், ஆனா நாங்க ரிட்டர்ன் வரும்போது அதை கண்கூடா பார்த்தோம். நீங்களே அந்த வீடியோல பாருங்க. இந்த தனுஷ்கோடிய மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம்னு தமிழக அரசு முன்னாடி அறிவிச்சிருக்கு. அப்போ இங்க இருக்க குடிசைகள் என்னன்னு கேக்குறீங்க, அது எல்லாமே பாத்தீங்கன்னா டெம்பரரி ஷெல்டர், அதாவது தற்காலிக குடியிருப்பு தான். நல்ல சீசன் டைம்ல அங்க வாழ்ற மக்கள் அங்க வந்து கடையை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு ஈவினிங்க்கு முன்னாடி கிளம்பி ரிட்டர்ன் போயிடுவாங்க. சுமார் 60 வருஷத்துக்கு முன்னாடி 1964 வருஷம் மன்னார் வளைகுடா பகுதியில் வந்த ஒரு பெரிய புயல் ஒரு கிராமத்தையே முழுமையா அழிச்சிருக்கு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த புயலால அழிஞ்சிருப்பாங்கன்றாங்க. அது மட்டும் இல்ல, சென்னையில இருந்து ராமேஸ்வரம் இந்த பகுதியா வந்த ட்ரெயினும் அதோட அடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. அதுல பிரயாணம் செஞ்ச 123 பயணிகளும் அதோடைய மண்ணோட மண்ணாயிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய சோகமான விஷயம் இல்ல. இதை கேட்கும் போது நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு. இந்த விஷயத்த இப்போ அங்க வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தர் நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாரு. வாங்க அவரை போய் பார்ப்போம். இன் டீடைலா அவர் சொல்ற விஷயத்த ஃபுல்லா கேட்போம். ரீச் ஆயிட்டோம். நம்ம இப்ப வண்டியை பார்க் பண்ணிட்டு அவரை போய் டைரக்டா பார்த்து மீட் பண்ணி பேச போறோம். வாங்க போவோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க எப்பவுமே 7 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வருவோம், அட்லீஸ்ட் 6 பேராவது வருவோம். இந்த டைம் ஒரு சடன் பிளான்னால 4 பேர் மட்டும் தான் வந்திருக்கோம். இறங்கி ரோட கிராஸ் பண்ண போறோம். அங்கதான் நான் சொன்ன இடம் இருக்கு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க கடைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல ஓபன் பண்ணி ஈவினிங்க்கு முன்னாடி கிளம்பிடுவாங்களாம். ஏன்னா நாங்க இப்போ இருக்கும் போதே காத்து பயங்கர பலமா அடிச்சிட்டு இருந்தது. இதோ இப்ப நீங்க பார்க்க போறது அந்தோனியார் சர்ச். அதாவது நான் சொன்ன அந்த புயல்ல இந்த சர்ச்சும் அழிஞ்சிருக்கு. இங்க இருக்கிறவங்க வாழ்வாதாரம் எல்லாமே இந்த மாதிரி கடைகளை வச்சு பிழைக்கிறது மட்டும்தான். அதாவது ஆழ்கடலை போய் முத்து எடுத்து முத்து விற்கிறது, அப்புறம் முத்துச்சிப்பி விற்கிறது, மீன்கள் விற்கிறது, இது போன்ற கடைங்க தான் இங்க ஃபுல்லாவே இருக்கு. இதை வியாபாரம் பண்ணி தான் அவங்களுடைய அன்றாட தேவைகளை சந்திச்சுட்டு வராங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதா கிணறு மாதிரி எடுத்திருக்காங்க. அதுலதான் அவங்க தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா. நாம சந்திக்க போற நபரும் இங்க ஒரு கடை வச்சிட்டு இருக்காரு. அவர் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க போய் மீட் பண்ணுவோம். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். என்னுடைய பேர் வந்து சந்தனமாரி. இங்க பார்த்தோம்னா டோட்டலா வந்து தனுஷ்கோடியில வந்து ஒரு 300 குடும்பங்கள் இருக்கும். எல்லாருமே மீன் பிடிக்கிறவங்க தான். வாழ்வாதாரம் பார்த்தோம்னா வந்து இந்த கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறது, நாங்களே எடுக்கிறது தான். இப்போ வாங்க நம்மளுடைய தனுஷ்கோடி வந்து வரலாறை வந்து கேட்கலாம். இப்ப நம்ம வேற நீங்க கரெக்டா ஸ்ட்ரைட் ரோட்ல இருந்து கரெக்டா இறங்கி வரையில ஒரு சர்ச் இருக்கும். இது வந்து அந்தோனியார் சர்ச். இது வந்து அழிஞ்சது. இது சர்ச்சு. இதுக்கு பேக் சைடு வந்து பார்த்தோம்னா போஸ்ட் ஆபீஸ், பழைய சத்திரம், காலேஜ், விநாயகர் டெம்பிள் எல்லாமே வந்து பேக் சைடு இருக்கு. 1964 டிசம்பர் 23 சைக்ளோன் புயல்ல வந்து ஃபுல்லா எல்லாமே கம்ப்ளீட்டா அழிஞ்சது. இதுல இறந்தவங்க மட்டுமே ஒரு 80,000 பேர்கிட்ட ஃபுல்லா கம்ப்ளீட்டா இறந்துட்டாங்க. இதுல தப்பிச்சாங்க மட்டும் ஒரு 300 பேர் தப்பிச்சாங்க. அந்த 300 பேரோட வாரிசா இப்ப இன்னமும் இருக்கிறவங்க எல்லாருமே இன்னமும் இந்த கடலுக்குள்ள பார்த்தோம்னா 10 கிலோமீட்டர் தூரத்துல 24 கிராமங்கள்லாம் கடலுக்கு உள்ளே இன்னமும் பிடிச்சே இருக்கு. இந்த கடல் வந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல கடல் வந்து இந்து மகாசமுத்திரம், இந்த கடல் வந்து வங்காள விரிகுடா. 2 கடலுமே சேர்ற இடம் தான் நம்ம தனுஷ்கோடி லாஸ்ட். நம்ம 64 புயலுக்கு முன்னால இங்க கப்பல் சொல்ல போனா 3 தான். ஸ்ரீலங்கா 1, தனுஷ்கோடி 1, சென்னை 1. சென்னையில இருந்து ட்ரெயின் வந்து நேரம் இங்க தனுஷ்கோடி வரும். தனுஷ்கோடில இருந்து நேரம் சென்னை போகும். சென்னையில இருந்து வந்த ட்ரெயின் 9 பெட்டியோட அதுல ஒரு 400 ஸ்டூடெண்ட் வந்தவங்க. எல்லாருமே வந்து நார்த் இந்தியன்ஸ் தான். அந்த 400 பேரையுமே அடிச்சு மொத்தமா கடலுக்குள்ளேயே கொண்டு போயிடுச்சு. அந்த டைம் தான் நம்ம ஜெமினி கணேசன் சாவித்திரி வந்து இங்க மணல்லே சிவலிங்கம் பிடிச்சி தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாம்பன் பிரிட்ஜை விட்டு கடந்து போகையில தான் நம்ம தனுஷ்கோடி அழிஞ்சு. ஒரு நைட்டு தங்கி இருந்தாங்கன்னா ஜெமினி கணேசன் சாவித்திரியும் அவங்களும் டோட்டலா உள்ள போயிருப்பாங்க. அந்த அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரு பிரீடு அப்படின்னா காமராஜர் பிரீடு. ஸ்ரீலங்கால வந்து இங்க இருந்து 18 கிலோமீட்டர் தான். நைட்டு பார்த்தோம்னா அந்த லைட்டு வெளிச்சத்தையே ஃபுல்லாவே பார்க்கலாம். இங்க இருந்து அதாவது கேட்டா நம்ம 18 கிலோமீட்டர் சொல்றோம், மைல்னு பார்த்தா 22 மைல் வரும். அதுக்கு சென்டர்ல தான் வந்து கச்சத்தீவு இருக்கு. கச்சத்தீவு பார்டர். அந்த கச்சத்தீவு வந்து நம்மளுடைய கையில இருந்துச்சு. நம்ம மீன் பிடிக்க போனோம்னா நம்மளை பிடிச்சி அடிக்கிறது, ஷூட்டிங் பண்றது எல்லாமே அந்த கச்சத்தீவுனாலதான். நம்ம அந்த கச்சத்தீவுல வந்து கரெக்டா ஒரு வருஷத்தால வந்து கரெக்டா திருவிழா வந்து வரும். அந்தோனியார் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு சென்டர்ல இருக்க அந்த கோவில் அது சர்ச்சு. அதுல வந்து கரெக்டா வருஷம் திருவிழா வரும். அந்த திருவிழாவில மட்டும்தான் நம்ம அதுல போய் கலந்துக்கிறோம். இலங்கையில உள்ள மக்களும் சரி 2 பேரும் ஒன்னா மீன் பண்றது வந்து அந்த கச்சத்தீவு திருவிழா தான். அது வருஷத்தால ஒரு முறை வரும். நாங்க கூட மீன் பிடிச்ச எல்லாமே கரெக்டா அந்த பக்கம் தான் அதிகமா போறது. அங்க வந்து பவளப்பாறையில் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அங்கிட்டுதான் வந்து இந்த கடல் முட்டு சங்கு மீன் வளம்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம அந்த பாடல வந்து அடிக்கடி கரெக்டா போறது. அப்புறம் மீன் பிடிக்கிற சில பேர் நம்ம எல்லையில இருந்தாலுமே
அவன் இல்லைன்னு அவன் இல்லைன்ட்டு நம்மளை உள்ள கொண்டு போய் அடிக்கிறது வைக்கிறது. அடிச்சாலும் அடிப்பாங்க எல்லாம் வந்து கேட்டா இரும்பு ராடு தான். இரும்பு ராடுல வந்து கேட்ட நம்மளுடைய வலைகளை ஃபுல்லா கடல்ல காத்து விட்டுருவாங்க. ரெண்டாவது நம்ம கடலுக்கு போனாலுமே நம்ம எல்லையில மீன் பிடிச்சாலுமே இலங்கை நேவி வந்து நம்ம பாட்டிலே வந்து நம்மளே இழுத்து பிடிச்சி அடிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. இதை வந்து கிட்ட இது எப்போதான் கிட்ட முடிவு வேலை வரும்னே தெரியல. நரேந்திர மோடி வந்து கிட்ட சொன்னாப்புல நான் ஆட்சிக்கு வந்தேன்னா கண்டிப்பா முதல் கையெழுத்து வந்து கட்சித்துவம் மீட்டு கொடுப்போம்னு கையெழுத்து போட்டாரு. இதுவரை அவர் வந்து பல வருஷம் ஆச்சு, இன்ன வரை எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போதைக்கு ஒரு 300 குடும்பங்கள் இருக்காங்கன்னா எல்லாருமே மீன் பிடிக்கிறவங்க தான். இப்ப சொன்னல ஒரு 300 பேர் தப்பிச்சாங்க. இவங்க எல்லாம் வந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னா, வெளியூர் பயணங்கள் போனவங்க, ஆழமான கடலுக்கு வந்து மீன் பிடிக்க போனவங்க, உயரமான பகுதியில இருந்தவங்க மாதிரி தான் தப்பிச்சது. மற்ற இந்த பல்ல கையில உள்ளவங்க எல்லாம் ஃபுல்லா டோட்டலாவே கடலுக்குள்ளே போயிட்டாங்க. எங்களோட தாத்தா பாட்டி முன்னோர்கள் போயிட்டாங்க. அப்பெல்லாம் எங்க அப்பாவுக்கு வந்து 13 வயசா. அப்ப வந்து கப்பல்ல வந்து வேலை வந்துட்டு இருந்தாங்க, சமையல் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து தனுஷ்கோடி அலைஞ்சதை நேரடியா பார்த்தனாலதான் இப்ப நான் உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்றேன். இப்போதைக்கு இந்த 300 குடும்பங்கள் இருக்கா எல்லாமே இந்த மாதிரி குடிசை வீடு தான். வேற கரண்ட் வசதி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து ஃபுல்லாமே சோலார் லைட்டு தான். சோலார் லைட் தான் வந்து கிட்ட 300 வீடுகள்ல வந்து ஒரு 100 வீடுகள்ல மட்டும் தான் சோலார். இப்ப இடையில கூட சமீபத்துல இப்ப கலாம் சார் இருந்தாங்கல்ல, அவங்க இருந்தப்ப கூட எல்லாருக்குமே வந்து கரெக்டா சோலார் லைட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. ஒரு 10-30 வீடுகளுக்கு கொடுத்துட்டாங்க இந்த சோலார் லைட் அவருடைய சொந்த காசுல. அந்த ஒரு 30 வீடுகளுக்கு கொடுத்து 2 மணி அவர் இறந்துட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டோட்டலா இங்க பார்த்தோம்னா ஒரு அரிசி பருப்பு வாங்கினாலுமே நம்ம ராமேஸ்வரம் தான் போகணும். இப்படிதான் இங்க வாழ்ந்துட்டு இருக்க மக்களுடைய பிழைப்பு தினமும் ஓடிட்டு இருக்கு. ஆனா எல்லாம் நம்ம பக்கத்திலேயே கிடைக்கிற மாதிரி ஒரு சிட்டி லைஃப்ல வாழ்ந்துட்டு இருந்தோம். நமக்கு இன்னும் எல்லாமே குறையாதான் இருக்கு, பத்தாம தான் இருக்குல்ல. நீங்க இங்க தனுஷ்கோடிக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வியாபாரம் கிட்ட கண்டிப்பா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரோடு ஃபுல்லா மணல்ல க்ளோஸ் ஆகும்னு சொன்னல, நீங்களே பாருங்க. நாங்க வரும்போது பார்த்தா ரோடு கிளீனா இருந்தது, மணலே கிடையாது. இப்போ ஃபுல்லா ரோடு ஃபுல்லா மணல் தான் இருக்கு. இந்த தனுஷ்கோடியில நார்மல் டூரிஸ்ட் பீப்பிளை விட நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க புனித பயணம் கருதப்படுற காசி யாத்திரை இங்க தான் முடிவடைகிறத நம்புறாங்க. நடுவில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். தனுஷ்கோடின்ற பேர் எப்படி வந்து தெரியுமா? இந்த இடம் தனுஷ்கோடி வில்லை போன்ற வடிவில் இருக்கிறதால தனுஷ்னும், இது கடலுடைய கோடி முனைன்றதால தனுஷ்கோடின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த ராமேஸ்வரம் ட்ரிப்ல ஒரு சின்ன ரீகால் பண்ணிப்போம் என்னென்னலாம் பார்த்தோம்னு சொல்லிட்டு. மண்டபம் கேம்ப், பாம்பன் பிரிட்ஜ், விவேகானந்தர் இல்லம், டாக்டர் APJ அப்துல் கலாம் உடைய இன்டர்நேஷனல் மெமோரியல், குரசடி ஐலாண்ட். ஜஸ்ட் மிஸ், அந்த கிளைமேட்னால நம்மளால அங்க போக முடியல. ஆனா அந்த இடம் சூப்பரா இருந்தது. கடைசியா இந்த தனுஷ்கோடி. ஓவரால் இந்த ட்ரிப் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா நான் சொன்ன பிளேஸ் எல்லாமே கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.